வணக்கம். நம்ம சேனலில் நெஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்றவைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இன்ட்ராடேல மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோவாக பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கு. நாளைய தினம் பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி இருக்குது. மார்க்கெட் எப்படி மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இன்றைக்கி என்ன கன்சல்டேஷன் ஆணுச்சு அப்படிங்கிறதையும், நாளைக்கு எது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓஐ டேட்டாவையும் இந்த வீடியோட இறுதியில் சொல்கிறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நெஃப்டி நம்ம சொன்ன ரெசிஸ்டன்ஸ் 22,400 அப்படிங்கிற ரெசிஸ்டன்ஸில் ஸ்ட்ராங் கன்சல்டேஷன் இன்றைக்கி சைட்வேஸ் தான். ஃபஸ்ட்டு ஒரு கேப் அப்பாக ஓப்பன் ஆனாலும் மார்க்கெட் அங்கேருந்து ஃபுல்லி சைட்வேஸ் தான். ஏகப்பட்ட ஸ்டாப் லாஸ் கண்டினியூ ஆகிருக்கும். டேவோட லோ பிரேக் பண்ணிவிட்டு மேலே போயிடுச்சு. பிரேக் பண்ணிவிட்டு மேலே போயிருக்கு. ஸ்ட்ராங் கன்சால்டேஷன். இன்றைக்கி நடந்ததுலேயே ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுங்களேன், இந்தியா விக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, வாலடைல் இண்டெக்ஸு சடன் ஃபாலு 12லேருந்து பார்த்தீங்கன்னா 10க்கு இம்மிடியட் ஃபாலு ஒரு 20% ஃபால் ஆகிருக்கு. இது என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தோன்னா, மார்க்கெட் கீழே விழுகாது, மேலேயும் போகும்போது ப்ரீமியம் பெருசாக இருக்காது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா மார்க்கெட் சஸ்டெயின் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் காமிக்குது. டேயில் வச்சு பார்த்தோன்னா இப்போ ரீசெண்டாக வந்த லோவுக்கு பக்கத்தில் வந்திருக்கு. சரிங்களா, ரீசெண்டாக வந்த லோ 8 வந்திருக்கு. ஆனால் மார்க்கெட் இப்போ 10 இருக்குது. கொஞ்சமாக கீழே வந்துச்சு அப்படின்னா, 8க்கு கீழே வந்துருச்சு அப்படின்னா மார்க்கெட் மேலேயே சஸ்டெயின் பண்ணிக்கிட்டு நிற்கும் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இந்தியா விக்ஸ் சஸ்டெயின் ஆகுனா இந்த சேனல் பேட்டர்ன் இருக்குது பார்த்தீங்களா, சேனல் பேட்டர்னில் மார்க்கெட் பவுன்ஸ் ஆகிடுச்சு. மேலே போகிற இண்டிகேஷன்லேயே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், இன்ச் பை இன்ச்சாக மேலே ஏறுவாங்க. அதை தான் இந்தியா விக்ஸ் சொல்ல வருது. இப்போ வாலடைல் இண்டெக்ஸ் ப்ரீமியமே இருக்காது. மார்க்கெட் ஆனால் ஏறும், ஆனால் பொறுமையாக ஏறும். ப்ராஃபிட்டே பெருசாக எடுக்க முடியாத அளவுக்கு ஏறும், கொஞ்சமாக ஏறும். ஆனால் விழுந்தால் பெருசாக விழுகும். அதை தான் இந்தியா விக்ஸ் சொல்லுது. இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதை கரெக்டாக அனலைஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுங்களேன், மார்க்கெட் இந்த லெவலில் ஏற ஆரம்பிக்கும் பார்த்தீங்களா, இங்கேருந்து விழுந்த மார்க்கெட் இங்கேருந்து பவுன்ஸ் ஆகிருக்கு. ஆனால் ஏறும், கொஞ்சமாக ஏறும். இப்படி கன்சல்டேஷன் ஆகி ஏறும். ஆனால் பெருசாக ப்ராஃபிட்டு பொசிஷன் நம்ம ஃப்யூச்சரில் எடுத்தால் கூட ஹெட்ஜிங் பண்ணோன்னா ஹெட்ஜிங்கோட ப்ரீமியம் கரையிற மாதிரி தான் இருக்கும். அகைன் இந்த இடத்துல போனோன்னே விக்ஸ் ஏறிடும், பெருசாக ஃபால் ஆகும். இதுதான் ரீசெண்டாக நடந்துக்கிட்டு இருக்க சினாரியோ. கொஞ்சம் சேஃபாகவே ப்ளே பண்ணுங்கள் நண்பர்களே. நாளைக்கான ரெசிஸ்டன்ஸ் நான் சொல்கிறேன். இன்றைக்கி டே ஹை, நாளைக்கான ரெசிஸ்டன்ஸ் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா 22,688. இந்த கேப் ஃபில்லிங் வரைக்கும் வருவாங்க, 500 வரைக்கும் வருவாங்க. அதுவும் ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸ் தான். இன்ச் பை இன்ச்சாக மார்க்கெட் மேலே ஏறும் அப்படிங்கிறது தான் இன்டிமேட் பண்ணிக்கிட்டு இருக்குது. சரிங்களா, அதே நேரத்தில் கோல்டாக இருக்கட்டும், சில்வராக இருக்கட்டும், எல்லாமே கொஞ்சம் இறங்கிட்டு இருக்கு. இதோட இம்பேக்ட் மார்க்கெட் கொஞ்சம் மேலே ஏறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் பெருசாக ஏறுமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஏறுறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நியூ ஆல் டைம் ஹை எப்போ வச்சாலும் அங்கேருந்து ஃபால் ஆகுது. அதற்கான ரீசன் இந்த சேனல் பேட்டர்ன் தான். நியூ ஆல் டைம் ஹை வந்துட்டோம் அப்படிங்கிற மாரி மார்க்கெட்டை மேலே கொண்டுட்டு வருவாங்க. இந்த இடத்துல எல்லோரும் பொசிஷன் எடுத்ததுக்கப்புறம் அங்கேருந்து ஃபால் ஆகிடுவாங்க. இப்படியே கன்ஃபியூஷன்லேயே தான் மார்க்கெட் போயிட்டுருக்கு. இது எலெக்ஷன் வரைக்கும் நீடிக்கும்னு நான் ஏற்கனவே வீக்லி அனலைசிங்கில் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதனால் இன்ட்ராடேல சின்ன மூமெண்ட்டை கேப்சர் பண்ணுறது தான் இந்த மாதிரி டைமிங்கில் சரியாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோடய எதிர்பார்ப்பு. 22,300 ஒரு சப்போர்ட்டு, அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 22,167 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு, அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா ஃப்ரைடே வந்துச்சு பார்த்தீங்களா ஒரு லோ 21,778. இது மார்க்கெட்டுக்கான அடுத்த சப்போர்ட்டாக, தேர்டு சப்போர்ட்டாக இருக்கும். இது நிஃப்டியோட லெவல்ஸு. பேங்க் நிஃப்டி நாளைக்கு எக்ஸ்பைரி இருக்கும். பேங்க் நிஃப்டி எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், நாளைக்கு எது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்துருவோம். நம்ம ரெசிஸ்டன்ஸ் சொன்ன பார்த்தீங்களா 48,244. மார்க்கெட்டு இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே ஓப்பன் ஆகிட்டு அங்கே சஸ்டெயின் பண்ண முடியாமல் சடன் ஃபால். விக்ஸ் இறங்குனா மார்க்கெட் மேலே ஏறணும், மார்க்கெட்டும் இறங்குது, விக்ஸும் இறங்குது. என்ன காரணம்? அப்போது சஸ்டெயின் ஆகுது அப்படிங்கிறது தான் அர்த்தம். விக்ஸ் ஏறினா மார்க்கெட் விழுகணும், விக்ஸ் இறங்குனா மார்க்கெட்டு மேலே ஏறணும். ஆனால் மார்க்கெட்டும் இறங்குது, விக்ஸும் இறங்குது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா ப்ரீமியத்தை அடிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். ப்ரீமியத்தை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அதே நேரத்தில்
மந்த்லி எக்ஸ்பிரி இருக்குது அப்படிங்கிறதுனால அதோட எக்ஸ்பிரியை வந்து கரெக்டாக முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி விக்ஸை இறக்கி ப்ரீமியத்தை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் செல்லிங் எடுத்தவங்களோட நிலைமையும் பையிங் எடுத்தவங்களோட நிலைமையும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். சரிங்களா? எது சப்போர்ட்டாக இருக்குன்னா இன்றைக்கி வந்து டே லோ வந்து கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும் 47,935. சரிங்களா? இந்த லெவலுக்கு கீழே வந்தால் ஒரு ஃபால் இருக்கும். அந்த ஃபால் வந்து 46,574 வரைக்கும் கூட இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னொரு சின்ன சப்போர்ட் இந்த இடத்த சொல்லிக்கிறேன். 47,655 அப்படிங்கிறது ஒரு சின்ன சப்போர்ட் இருக்குது. இமிடியேட்டாக ஒரு 200 பாயிண்ட் இந்த இடத்த பிரேக் அவுட் ஆனால் இந்த சேனல் பேட்டர்ன் கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த லெவல் வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 46,582 ரெசிஸ்டன்ஸை நான் எந்த லெவலையும் சேஞ்ச் பண்ணல, இதே தான் 48,238. பேங்க் நிஃப்டி நாளைக்கு ட்ரேட் ஆகிறது 48,300 இல்லைனா 200 ரேஞ்சிலேயே, அதிகபட்சம் 48,000ங்கிற ரேஞ்சிலே கூட முடித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு கிடையாது. இங்கேருந்து வந்திருக்கு பார்த்தீங்களா, அப்படியே இந்த இடத்துல வந்துட்டு 48,000 அப்படிங்கிற ரேஞ்சிலே வச்சு மார்க்கெட்டை இந்த ரேஞ்சிலே வச்சு முடித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு கிடையாது. சரிங்களா? மேலே வந்துச்சு அப்படின்னா 48,610, அதற்கு மேலே வந்துச்சுன்னா 49,000ங்கிறது ரெசிஸ்டன்ஸ். ஓகே, இதுதான் வந்து பேங்க் நிஃப்டியோட ஓஐ டேட்டாவை பார்த்துருவோம். நாளைக்கு பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பிரி அப்படிங்கிறதுனால மார்க்கெட் இன்றைக்கி முடிஞ்சிருக்கிறது 47,970. இங்கே வந்து பார்த்தீங்களா 48,000 ரெசிஸ்டன்ஸ் பில்ட் ஆகிடுச்சு. காலை வந்து ஃபுல்லாக ரைட் பண்ணியிருக்காங்க, புட்டையும் ரைட் பண்ணியிருக்காங்க. அப்போ மார்க்கெட் வந்து நாளைக்கு 48,000 ரேஞ்சிலேயே முடிவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படிங்கிறது தான் இதில் வந்து காமிக்குது. விக்ஸும் இறங்கிடுச்சு, ப்ரீமியத்தையும் சடனாக இறக்கியிருப்பாங்க. அப்போது நாளைய தினம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 47,900 டு 48,000 ரேஞ்சிலேயே மார்க்கெட்டை முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி ஃபால் ஆனிச்சு அப்படின்னா 47,500 ஒரு சப்போர்ட்டு, 47,000 ஒரு சப்போர்ட்டு. மேலே வந்துச்சு அப்படின்னா 48,500 ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஓகே, இதுதான் வந்து பேங்க் நிஃப்டியோட டேட்டா வந்து சொல்லுது. நெஃப்டியும் என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துருவோம். நெஃப்டி வந்து இன்றைக்கி முடிஞ்சிருக்குது 22,368, 22,400. எவ்ரி 100 பாயிண்ட் வந்து ரெசிஸ்டன்ஸ், எவ்ரி 100 பாயிண்ட் வந்து சப்போர்ட்டு. சரிங்களா? எவ்ரி 100 பாயிண்ட் சப்போர்ட்டு, எவ்ரி 100 பாயிண்ட் ரெசிஸ்டன்ஸு. இதை தான் வந்து நெஃப்டி சொல்ல வருது. 22,400 பெரிய மூவ்மெண்ட் இருக்காது. இந்த எவ்ரி 100 பாயிண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்ததுக்கான ரீசன் என்ன தெரியுங்களா? ப்ரீமியம் வந்து மெல்ட் ஆகும். அதுதான் வந்து என்ன தான் மார்க்கெட் மேலே வந்தாலும் பொறுமையாக தான் மேலே வரும் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பு. இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து லாங்காக பில்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கலாம், மார்க்கெட் வேகமாக மேலே வரும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த சப்போர்ட் வந்து இந்த இடத்துல பில்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் பெருசாக வேகமாக கீழே வரும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். எவ்ரி 100 பாயிண்ட் மார்க்கெட் வந்து இப்படி வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பில்ட் ஆகிருக்கும் போது மார்க்கெட்டோட மொமெண்டம் வந்து பெருசாக இருக்காது அப்படிங்கிறத இது வந்து இன்டிமேட் பண்ணுது. அதை வந்து கொஞ்சம் சேஃபாக பார்த்துக்கோங்க நண்பர்களே. அடுத்தது ஃபின்னிஃப்டிக்கான எக்ஸ்பிரி. ஃபின்னிஃப்டி வந்து நம்ம நேற்றையே சொல்லியிருந்தோம் 21,300 அப்படிங்கிற லெவலில் மார்க்கெட் வந்து நாளைக்கு முடிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு. நேற்றையோட வீடியோவை போய் எடுத்து பாருங்கள். ஓஐ டேட்டாவை பேஸ் பண்ணி சொன்னேன். 21,300 கால் அண்ட் புட் ரைட்டர்ஸ் இருக்காங்க. மார்க்கெட் வந்து அந்த ரேஞ்சில் தான் முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு. கேப் அப்லேயே ஓப்பன் ஆனாலும் மார்க்கெட்டை வந்து எங்கே வந்து முடிச்சிருக்காங்க பாருங்கள், எக்ஸாக்டாக 21,318. நான் எந்த லெவலையுமே ஃபின்னிஃப்டியில் வந்து சேஞ்ச் பண்ணல நண்பர்களே. 21,413 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சுன்னா 21,620 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சுன்னா 21,753ங்கிறது ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் வந்து 21,233 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட். அதற்கு கீழே வந்துச்சுன்னா 20,730 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட். அதற்கு கீழே வந்துச்சுன்னா 20,400 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட். இந்த சேனல் பேட்டர்னில் போயிட்டுருக்கு. இந்த சேனல் பேட்டர்னை பிரேக் பண்ணாத வரைக்கும் இந்த ரேஞ்சிலேயே ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லாமே வந்து ஒரு சேனல் பேட்டர்னில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்துக்கலாம் நண்பர்களே. மிட் கேப்பை வந்து பாருங்கள், மிட் கேப் வந்து மேலே வந்தாலும் நான் என்ன சொல்லியிருந்தேன், இந்த பிளாக் கலர் லைன் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொன்னேன். நேற்றையோட வீடியோவை போய் பாருங்கள், நான் சொன்னது உண்மையாக இல்லைன்னு. இந்த லைனை வந்து நான் டெலீட் பண்ணல, நேற்றையோட லைன் தான் கரெக்டாக எக்ஸாக்டாக இந்த பிளாக் கலர் லைனில் வந்து மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா. இந்த இடத்த பிரேக் பண்ணலாமா மேலே போகலாமா அப்படின்ட்டு 15 மினிட்டில் பார்த்தா கொஞ்சம் கிளியர் டைரெக்ஷன் தெரியும். மார்க்கெட் வந்து பிரேக் பண்ண போதானே, மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணியிருக்கு. பிரேக் பண்ணிவிட்டு அந்த பிளாக் கலர் லைனை ரீடெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அப்படி மேலே வந்துச்சு அப்படின்னா எது வரைக்கும் மேலே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா 10,900 வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ 800 இருக்குங்களா, ஒரு 100 புள்ளிகள் மேலே மிட் கேப் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை பிரேக் பண்ணால் 10,936, அதுக்கப்புறம் 11,000 அப்படிங்கிற லெவல் வந்து மிட் கேப்புக்கு வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும்.
இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளாரையே நாளைக்கு வந்துருச்சு அப்படின்னா 10,765 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இந்த இடத்துல வந்து பாருங்கள் ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு ஹேமர் பேட்டர்ன் வச்சுட்டு தான் திரும்பி இருக்குது. அப்போது இந்த ட்ரெண்ட் லைனையும் மார்க்கெட் வந்து ஒரு சப்போர்ட் எடுக்குது. இந்த ட்ரெண்ட் லைனையும் மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்கும்போது மார்க்கெட் வந்து இங்கேருந்து மேலே போகிறதுக்கு முயற்சி பண்ணுது அப்படிங்கிறது தான் இதுலேருந்து தெரிய வருது நண்பர்களே. அதனால் இருந்தாலும் இந்த பிளாக் கலர் லைன் வந்து லைன் ட்ரா பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்ட் லைனு, இந்த ட்ரெண்ட் லைனை வந்து கொஞ்சம் நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரெண்ட் லைனும் இந்த லைனும் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். 10,766 அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 10,746ங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 10,700 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. ஓகே, இதுதான் வந்து மார்க்கெட்டுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த ட்ரெண்ட் லைனையும் ஒரு ட்ரா பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணாத வரைக்கும் கீழே வராது. இந்த ட்ரெண்ட் லைன் இந்த இடம் எல்லாமே குர்சியலாக இருக்கும். இந்த இடம் ஒரு கன்சல்டேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. மார்க்கெட் வந்து இப்படி மேலே போணுச்சு, இந்த சப்போர்ட்டை எடுத்துகிட்டு மேலே போணுச்சு அப்படின்னா இந்த இப்படி விழுந்தால் கூட இந்த சப்போர்ட் இந்த பிளாக் கலர் லைனில் இப்படி சப்போர்ட் எடுத்துகிட்டு இப்படி போகும். சரிங்களா? ஒன்ஸ் இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா இந்த இடம் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆனால் இந்த இடம் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இப்படி தான் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகும் நண்பர்களே. ஓகே, இது எல்லாமே என்னோடய வியூஸ் தான். நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் என்னோடய வியூவோட ஒத்து போணுச்சு அப்படின்னா நீங்களும் இதை அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு ரியல் ட்ரேட் பண்ணலாமா அப்படிங்கிறதுக்கு முன்னாடி பேப்பர் ட்ரேட் பண்ணி பாருங்கள். பேப்பர் ட்ரேட் பண்ணி பார்த்துட்டு கன்சிஸ்டண்ட்டாக உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடிஞ்சால் மட்டும் ரியல் ட்ரேட் பண்ணுங்கள். அதுவும் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்கள். நீங்களும் இது போல் மார்க்கெட்டை வந்து ப்ராப்பராக அனலைஸ் பண்ணணும், நீங்களும் வந்து மார்க்கெட்டை கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், கால் பண்ண வேணாம், ஒன்லி மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஏதாவது சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரீயாகவே டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். 1 ஹவர்லேயே அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். தமிழ் கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்குது, வெரி லோ ப்ரோக்கரேஜ். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா? நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே நிறைய பேர் வாட்ச் பண்ணிக்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் இன்னொரு இது பண்ணுற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.